நான் இந்த பிள்ளைங்க உள்ளே இருந்து அப்படி ரெடியாகி அப்படி வெளியில் வந்து அவங்க அம்மா ஒரு அலட்சியமாக பார்த்து, எல்லாம் ரெடியா? என்ன ரெடியான்னு கேட்குற? இல்லைம்மா, இல்லை பேக் பண்ணிட்டீங்கள? ஆமாடி, நீ ப்ரிகேஜி படிக்கும்போது நான் தான் பேக் பண்ணேன், நீ இப்போ +2 படிக்கும்போது பேக்கிங் நான் தான் பண்ணணும், உனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கா? மார்க் மட்டும் வாங்க சொல்கிறேன், அது மட்டும் 2 மார்க் குறைஞ்சா ஏன்னு கேட்குற? பேக் பண்ணால் மார்க் வருமா? பண்ணு, உனக்கு என்ன வேலை? நானும் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். ஆமாம், கிழிச்சு அங்கே போய் ஃபேன் கடியில் உட்காந்துருப்ப. ஏய், ஒரு நாள் என்ன மாதிரி நீ கஷ்டப்படுவடி, அன்னைக்கு பார்த்துக்கலாம். ஒரு வீட்டில் போய் நீ எப்படி சிரமப்பட போற, நம்ம சாபம் விடாத. பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணு. இந்த சந்தோஷங்கள் எங்கே இருக்கு? எங்கே இருக்கு சொல்லுங்க பாப்போம். யார் இப்படி செய்யறா? 2 பிள்ளைங்க இருக்குன்னு வைங்க. ஒரு பிள்ளைக்கு காலையில் இட்லி பிடிக்கும் அல்லது தோசை பிடிக்கும், இன்னொரு பொண்ணுக்கு சப்பாத்தி தான் பிடிக்கும். இந்த இட்லியையும் ரெடி பண்ணி சப்பாத்தியும் ரெடி பண்ணி அதுக்கு ஓடி, இதுக்கு இடையில அவருக்கு காஃபி கொண்டு போய் கொடுத்து, வாசல்ல வர ஒரு காய்கறியை வாங்கி வந்த போனை அட்டன் பண்ணி, இதுக்கு இடையில பிரஷ் பண்ணிக்கிட்டு அங்கங்க துப்பி அம்மா செய்யற பம்பரமா சுத்துற வேலைகளை யோசிச்சு பாருங்க. நம்ம என்னத்தையாவது ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கோம்னு சொல்லுங்க. நம்ம பரம்பரையிலேயே அது கிடையாது. பண்ணிட்டோன்னு வைங்களேன், உங்க அப்பா அங்கிருந்து வருவாரு. ஏமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவ பண்ணட்டும், அவ பண்ணட்டுமா, நீ போ கையில கால போட்டுக்காதடி, பரிச்சை எழுதணும். அது வரைக்கும் நீ பல் விளக்குறது கூட பிரஷை வச்சு மெல்ல விளக்கு, விரல் சுலுக்கிக்கிடும். நம்ம இந்த வீடு எப்படியா தாங்குது? நல்லா யோசிங்க. குடும்ப சூழல் இல்லைன்னு பேசுறாங்களே, வீடு எப்படி தாங்குது உங்களை? என்னமா தாங்குது? ஒரு திருவிழா வருது, ஒரு பண்டிகை வருது, யாருக்கு முதல்ல ட்ரெஸ் எடுக்கிறாங்க? யாருக்கு ட்ரெஸ் எடுக்கிறாங்க? அப்பா போய் ஒரு 15,000 வாங்கிட்டு வர்றாரு, இல்லை அம்மா முதலே போய் பட்டு சேலையாக வாங்கி தள்ளுறாங்களா? நம்மளை கூட்டிகிட்டு போய் அது போத்தீஸோ, அது வேறு என்ன கடையோ, SM சில்க்ஸோ, வாட் எவர் இட் மேபி, எந்த ஊர் கடை இருக்கோ அந்த ஊருக்கு கூட்டு போய் வாங்க. அப்போது அந்த பிள்ளைகளை கொண்டு போய் விட்டு வாங்கிக்கடா, வாங்கிக்கோ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நிற்கிற அப்பாவை பார்த்துருக்கீங்களா? இந்த பிள்ளைங்க என்னமோ ரசக்களியா அனார்கலியா? ரசக்களி, மசக்களி, அனார்கலி, அப்புறம் என்ன லெக்கின்ஸா? லெக்கின்ஸு, அப்புறம் என்னமா தப்பாங்க. இதெல்லாம் ட்ரெஸ்? அது நான் ஏதோ சாப்பிட்றதுன்னு நினைச்சேன். இதெல்லாம் அந்த பொண்ணுங்க வாங்கிட்டு வரும்போது நல்லா பாருங்களேன். நீங்க எல்லாம் போயிருக்கீங்களா கடைகளுக்கு? நீங்க வாங்கும் போது உங்க அப்பா அப்படி பாப்பாரு, 4000 ரூபா போட்டிருக்கான், இன்னும் 4000த்துலயே நிக்கிறா அப்படின்னு உங்க அம்மாட்ட கேட்பாரு. அந்த அம்மா என்ன செய்வா? உங்களை மாதிரியே உங்க மகளும் இருக்கா, எதுனாலும் அவளுக்கு பெருசா வாங்கணும்னு தோணுது, மற்ற பிள்ளைகள்லாம் போட்டு வருது இல்லைங்க, அவ என்ன பண்ணுவா? நான் வேணா எனக்கு வாங்குறத கம்மி பண்ணிக்கிறேன். அவர் உடனே நீ ஒன்றும் கம்மி பண்ண வேணாம், அப்புறம் வருஷம் பூரா நீ திட்டுவ, நீ இங்கே பெருசாக பேசுவ, வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு ஒரு சேலை கூட கிடைக்கலன்னுவ, நீங்கள் 2 பேரும் வாங்குங்க, நான் போகிறேன் அப்படியே. இந்த தியாகம் என்பது பிறக்கிற இடம் வீடு. அந்த தியாகத்தினால் தான் நீங்கள் அங்கிருந்து கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு வர்றீங்க. அது உண்மையா இல்லையா? உண்மைதானுங்க. தினம் மத்தியானம் ஒரு சாப்பாடை கட்டி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அனுப்பி, சில வீடுகளில் நீங்கள் ஷூஸ் போட்டு வரீங்கன்னா அம்மா அந்த பரபரப்புலேயே உங்கள் ஷூவை பாலிஷ் பண்ணி, சாக்ஸ் இன்னைக்கு என்ன கலர் சாக்ஸோ அதை எடுத்து கரெக்டாக வச்சு, உங்கள் பேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு, அவங்க பண்ணுகிற அந்த அந்த வேலையை யார் செய்வா? எந்த டீச்சர் செய்வாங்க? அவங்க பிள்ளைக்கு செய்வாங்க. அப்படிதானே செய்ய முடியும். 60 பிள்ளை வீட்லையும் போய் டீச்சர் சாக்ஸ் கொடுப்பாங்களா? இந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்டதா, ஃபீவர் வந்துருச்சு, இன்னும் சில பிள்ளைகள் சரியாக சாப்பிட மாட்டேங்குது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த பட்டிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு, காலை உணவை தவிர்க்காதீங்க. டோன்ட் மிஸ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். சரிங்களா? இதெல்லாம் யாரும் சொல்றது இல்லை, சொன்னாலும் கேட்கறது இல்லை. நீங்கள் இந்த வயதில் டீனேஜை தொட்டுக்கிட்டு இருக்கிற வயதில் காலை உணவை மிஸ் பண்ணீங்கன்னா 30 வயதை தாண்டும் போது உங்கள் உடலில் நிறைய ப்ராப்ளம் வரும், எலும்புகள் பலம் இல்லாமல் போகும், ரொம்ப கஷ்டம். அது காலை உணவை தயவு செய்து தவிர்க்காதீங்க. நான்வெஜ் சாப்பிட்ற பிள்ளைகளாக இருந்தால் முட்டை சாப்பிடுங்க. அது இல்லையா, டேக் சம் குட் ஃபுட், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிடுங்க. ஐயோ எனக்கு நேரம் இல்லை, அம்மா பின்னாடியே தட்டை தூக்கிட்டு ஓடியாரோம், ஒரு வா சாப்பிடுடி. அவங்க ஊரில் தெருவில் எல்லாம் சிரிப்பாங்க, யார் +2 படிக்கிறா அவங்க அம்மா ஊட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த கேவலத்தில் அம்மா பார்க்கறது இல்லை தெரியுமா? உங்களுக்கே இருக்கக்கூடிய வலிகளை யாரிடம் போய் சொல்லுகிறீர்கள்? குடும்பம் அப்படிங்கிற அமைப்பை பற்றி நாம் மறு சிந்தனை பண்ண வேண்டியிருக்கு. நல்லா யோசிங்க. எனக்கு தெரிய எந்த ஒரு தாயும் தன்னை தியாகம் செய்து கொண்டு பிள்ளைகளை வளர்ப்பாளை தவிர, என் பிள்ளை கஷ்டப்பட்டா போதும். அப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஸ்கூல்ல இருந்து ஒரு ஃபோன் வருது, உங்கள் பிள்ளைக்கு ரொம்ப ஃபீவர் இருக்கு, நீங்கள் வாங்கன்னு சொல்லி. அப்போ அம்மா என்ன செய்யணும்? எவ்வளோ ஃபீவர் இருந்தாலும் வலியோடு அவள் படிக்கட்டும், நாங்கள் வரமாட்டோம், நீங்களே பார்த்துக்கங்கன்னு தானே அம்மா சொல்லணும். அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க. எத்தனை அம்மா ஸ்கூல்ல இருந்து ஒரு கால் வந்த உடனே என் பிள்ளை கல்வி தான் முக்கியம், அவளுக்கு ஃபீவர் இருக்கட்டும், அவள் மயங்கி விழட்டும், வைத்த வெளின்னு சொல்லட்டும், கவலையே இல்லை, அவளை அங்கேயே வச்சுக்கோங்க, 5 மணிக்கு அனுப்புங்கன்னு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் சொன்னாங்க?
அப்படின்னா நமக்கு என்னவோ தெரியல, அம்மா அப்பா மேல டீனேஜ் வந்த உடனே ஏதோ ஒரு வருத்தம் வருது. அது எனக்கும் வந்தது, உங்களுக்கும் வந்திருக்கு. அதான் உண்மை. ஏன்னா எங்க அப்பா என்னை பார்க்கும்போது ஒரு முறை மறைச்சிருக்காரு. ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய ஆளாயிட்டான், பெரிய ஆளாக. இது இந்த வளர்ந்து வருகிற காரணம் அந்த வீடுகளில் அவங்க கொடுக்குற கட்டுப்பாடுகள். நீங்க இங்கிருந்து உங்க வீட்டுக்கு போறதுக்கு 1 மணி நேரம் ஆயிருக்குன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு சொல்ல. 1 மணி நேரத்தில் நீங்க வீட்டுக்கு போகலன்னா வேலைக்கு போகிற தாயோ தந்தையோ, போகாத தாயோ தந்தையோ, யாராவது வேணாலும் இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பொறுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க படுற பாடு உங்களுக்கு தெரியுமா? என் பிள்ளை வரல, அவ வரமாட்டா, லேட்டா தான் வருவா, வந்தா வருவா, வராட்டி வரமாட்டா. அவ எங்கேயாவது சுத்திட்டு வருவா, பீச்சில் போய் கொஞ்ச நேரம் இருப்பா, எங்கேயாவது பார்க்கில் யாரு கூடயாவது பேசி. அப்படி பேசினா அதுக்கு பேர் குடும்பமா? ரொம்ப சாதாரணமா வீட்டை பத்தி தூக்கி பேசுறோம். தெருவில் நின்று அலறுவாங்க உங்க தாய். நீங்க பெரிய ஒரு போன் எடுத்து யாருக்கா ஒரு மெசேஜ் பண்ணிட்டு ஜாலியா, நான் நிறைய பாக்குறேன், அப்பா வந்து ஸ்கூலுக்கு பிள்ளைய கூட்டிட்டு போறாரு, பைக்ல உட்கார வச்சு, பின்னாடி அந்த பொண்ணு உட்காந்து SMS பண்ணிட்டே போறது. இப்படியே அவர் ஒழுங்கா வண்டி ஓட்டுறாரு, இந்த பொண்ணு வேறதுல அவர் வண்டி ஓட்டுறாரு. ஸ்கூல் வந்ததே இந்த பிள்ளைக்கு தெரியல. அவரே சொல்றாரு, ஏப்பா இறங்கலையா? பாக்குது, ஆமா ஓகே. இது பெற்றோருக்கு நாம் காட்டுகிற அன்பா, நன்றியா, மரியாதையா? சொல்லுங்க பாப்போம். இது எப்ப தெரியும் உங்களுக்கு? எப்ப தெரியும்னா உங்களுக்கு பின்னாடி ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ், உங்களுக்கு இந்த வயதில் ஒரு பிள்ளை வரும்போது தான் தெரியும். நான் எங்க அப்பா கூட சண்டை போட்டிருக்கேன் சின்ன வயசுல. ஏன்னா நானும் டீனேஜில் இருக்கும்போது எங்க அப்பா பார்த்து இவருக்கு ஒன்றும் அறிவே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு பையன் வந்து, என் பையனுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போய் அவனை ஒரு ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கோம். 6 மாத குழந்தை, இதே சென்னையில் தான். இப்போது அந்த டாக்டர் வந்து கொஞ்சம் பையனுக்கு முடியலை அப்படின்னு சொல்லும்போது என்னையும் அறியாமல் என் கண்ணில் கண்ணீர் வந்தது. அவனுக்கு எனக்கு 6 மாத உறவு. ஆனால் அப்போ எனக்கு 25 வயசு. 25 வருஷமா என்னை பெற்று வளர்த்த என் தந்தையை நான் ஒரு செகண்டில் தூக்கி அடித்தேன், உனக்கெல்லாம் அறிவு இல்லைன்னு. ஆனால் 6 மாத குழந்தை, என்னோட குழந்தைன்னு உடனே என்னையும் அறியாமல் கண்ணீர் வருது. இப்போ தான் நான் நினச்சேன், எங்கள் அப்பா எத்தனை நாள் எனக்காக அழுதுருப்பார், எத்தனை நாள் எனக்காக அழுதுருப்பார். எத்தனை டாக்டர்கள்ட்ட என்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு, என் பிள்ளை சார், என் பிள்ளை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, உங்களுக்கு நோயே வந்ததில்லை, வியாதி வந்ததே இல்லை, ஒரு நாள் நீங்கள் படுக்கையில் இருந்ததில்லை. இப்போ யார் பக்கத்தில் இருந்தது? ராத்திரி எழுந்து அப்படியே தொட்டு பார்த்து, என் பிள்ளைக்கு கொதிக்குதே, ஐயோ நான் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு டாக்டருக்கு அந்த நேரம் ஃபோன் பண்ணி டாக்டர் திட்டுறாரு, ஏமா வைமா ஃபோனை, சார் என் பொண்ணு சார் அவள் +2 பரிச்சை, காய்ச்சல் ரொம்ப இருக்கு சார், மருந்து கொடுத்துருக்கேன்லம்மா, ஏமா டென்ஷன் பண்ணுறீங்க? இப்படி டாக்டர்கிட்ட திட்டுவார்னு தெரிஞ்சாலும் உங்களுக்காக ஃபோன் பண்ணுறது யாரு? பெற்றோர் அப்படின்றவங்களோட கஷ்டங்களை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும், ஒரு டூர் போகணும், 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கணும். சாதாரணமாக போய் எனக்கு 2000 rupees வேணும், ஐ நீட் இட். எனக்கு தெரியாது நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ தெரியாது. 2000 ரூபாய்க்காக எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்க இல்லைங்க. எத்தனை பெற்றோர் தெருவில் நின்றுருக்கிறாங்க, நான் நின்றுருக்கேனே, நான் கஷ்டப்பட்டுருக்கேனே. அப்போது அவங்க எல்லாரும் எதையோ இழந்து உங்களை படிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு குழந்தை தொழிலாளர்களாக படிக்காமல் போன பிள்ளைகள் எத்தனை இருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களே நீங்கள்? அப்படியெல்லாம் என் பிள்ளை போகக்கூடாது, என் பிள்ளை நல்லா படிக்கணும், பெரிய பள்ளியில் படிக்கணும்னு ராத்திரியெல்லாம் வந்து நின்று அப்ளிகேஷன் வாங்கி, ஒருவேளை அவங்க ஏதோ நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னு பிரின்சிபல் வர சொன்னால் வந்து கெஞ்சி, மிஸ் ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை, இனிமே அவள் செய்ய மாட்டா, உங்கள் காலில் வேணாலும் விழுறேன்னு சொல்கிற அந்த உள்ளம் யாருக்கு இருக்கு? ஒன்று தான், நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் உங்கள் வீடு உங்களுக்கு செய்வது சாதாரணமாகப்படுகிறது. நாங்கள்லாம் சாப்பாட்டுக்குன்னு கையை இப்படி உள்ளே விட்டோன்னா அந்த கஞ்சி தண்ணீர் தான் இருந்திருக்கு, அதில் பருக்கைகள் இல்லை. அப்படி காலத்தில் நான் இருந்திருக்கேன். இப்படி கை உள்ளே போனால் அரிக்கிற மாதிரி வெறுமனை தண்ணி தான் வரும். அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியாது, காரணம் உங்கள் பெற்றோர் அப்படி உங்களை வளர்க்கலை. நானும் என் பிள்ளைய அப்படி வளர்க்கலை. என் பிள்ளைக்கு என்ன வேணும் உடனே வாங்கி கொடுக்குறேன். அதனால் உங்களுக்கு பணத்தின் அருமையும் தெரியலை, பாசத்தின் அருமையும் தெரியலை. இப்படி தெரியாமல் போன தலைமுறைக்கு நாங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் இல்லை காரணம். கஷ்டம் அப்படின்றத உணராமலே உங்களை வளர்த்துட்டோம், அது தப்பு. அது வறுமை என்பதை ருசிக்காத பிள்ளைகள் வாழ்க்கையை எளிமையாக சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். யூ கெட் வாட் எவர் யூ வாண்ட், தட்ஸ் அ ப்ராப்ளம் இன் தி சொசைட்டி. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு வேர்வை இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு தியாகம் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது அப்படின்னா வீட்டில் அதிகமாக இருக்கிறது. அதான் உண்மை. குடும்ப சூழலில் தான் அதிகமாக இருக்கிறது.